தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சியை பார்த்து எப்படி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்ததோ, எப்படி மம்தா கம்யூனிஸ்ட் கூட்டணி சேர்ந்ததோ, அதுபோல தமிழ்நாட்டில் 2026 திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன் நான் இது கழுத்தமா பதிவு செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை ஒரு வளமான ஒரு எதிர்கால திட்டத்தோடு இந்தியா வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்க செய்ய போறோம்னு சொல்றோம். அது இந்திய கூட்டணிக்கோ அல்லது அதிமுகவுக்கோ சொல்லக்கூடிய எதுவுமே இல்ல. சோ இன்னைக்கு ஒரு மாற்றாக தமிழ்நாட்டை வளப்படுத்தக்கூடிய மாற்று கட்சியாக பாஜக வந்திருக்கிறது. அதுதான் தேர்தலில் இப்ப பிரதிபலிச்சிருக்கிறது. சார் அது தமிழ்நாட்டில் நீங்க சொல்ல விரும்புறேன். இந்த தேர்தலே மக்கள் பார்க்கிற பார்வை என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார். அந்த பதவியை பிடிப்பதற்காக பலர் களத்தில் நிற்கிறார்கள். அதனால இதுல நீங்க இந்த பார்வையே தவறுன்னு நான் நினைக்கிறேன்.